அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சந்திர சிவில் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆட்டோகேடில் டைமென்ஷனில் டெக்ஸ்டிங் அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமென்ஷன் வந்து விசிபிள் ஆகலை, ஓகேங்களா, மார்க் பண்ணாலையும் விசிபிள் ஆகலை அப்படின்றது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு வந்து டைமென்ஷன் ரிலேட்டடாக தான் உங்களுக்கு வந்து பார்க்க போகுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து டைமென்ஷன் எப்படி ஷோ ஆக போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். இல்லை டைமென்ஷன் எப்படிலாம் மார்க் பண்ணலான்றது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கிடைக்கும். அதே போல் வந்து டைமென்ஷனில் 2 யூனிட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு இனி வர வீடியோஸில் இதே மாதிரி டைமென்ஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்து நான் கொடுக்க போகிறேன். அதனால் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படின்றது வந்து தெளிவாக வந்து கீழே கமெண்ட்டில் கொடுங்க. அதே போல் வந்து உங்களுக்கு என்னென்ன வந்து வீடியோஸ் தேவைப்படுது ஆட்டோகேட் ரிலேட்டட்ன்றது நீங்கள் கமெண்ட்டில் வந்து தெரிவிக்கலாம். ஓகே, இப்போ டைரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ இப்போ நான் வந்து ஆட்டோகேட் ஃபைல் ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஒரு ரெக்டாங்கிள் அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு டைமென்ஷன். ஸோ இந்த மாதிரி டைமென்ஷன்ஸ் நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஒரு சர்க்கிள் அண்ட் தென் சொன்ன மாதிரி ரெக்டாங்கிள் ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம டைமென்ஷன்ஸ் மார்க் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் டைமென்ஷன்ஸ் வந்து மார்க் ஆகிருக்கு. இதை நீங்கள் ஜூம் இன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இந்த வேல்யூஸ்லவே தெரியும். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் என்ன செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இந்த யூனிட் எப்படி செட் பண்ணுறது ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஐகார்டில் அட்டாச் பண்ணியிருப்பேன், ப்ளேலிஸ்ட்டு கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இந்த ட்ராயிங் யூனிட்ஸில் நான் இன்ச்சஸ் வந்து கொடுத்துருக்கேன். பட் வந்து எனக்கு வந்து இங்கே வந்து என்ன காட்டுதுன்னா எம்எம்மில் காட்டுற மாதிரி காட்டுது. ஓகே, ஸோ இதனால் வந்து இந்த சேஞ்சஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதே போல் நார்மல் இந்த பர்டிகுலர் டயக்ராமுக்கு தகுந்த மாதிரி இந்த டெக்ஸ்ட் அந்த டைமென்ஷன் வந்து தெளிவாக தெரிகிற மாதிரி மாற்ற போகிறோம். அதே போல் வந்து ஏரோ ஹெட்டு நம்ம மாற்ற போகிறோம். சரி, இது எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இடத்துல வந்து நீங்கள் அதை எடுத்து மாற்ற முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமாண்ட் எப்பயும் போல் நம்ம கமாண்ட் மூலியமாக போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணால் அதோட கமாண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டி என்டர், ஓகேங்களா. ஸோ டி என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைமென்ஷன் ஸ்டைல் மேனேஜர் அப்படின்றது ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் தான் நம்ம வந்து அதோட டோட்டல், ஓகேங்களா, செட்டப்ஸை மாற்ற போகிறோம். ஸோ அதில் என்ன பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் மாடிஃபை கிளிக் பண்ணுங்கள். மாடிஃபை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இங்கே வந்து லைன்ஸ் இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமென்ஷனான லைன். ஸோ இந்த டைமென்ஷன் லைனில் நம்ம இந்த டைமென்ஷன் லைனுக்கு ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ண போகிறோம். அதில் இந்த கலர் சேஞ்சஸ் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ எல்லோ கலர்ன்றது இந்த டைமென்ஷன் லைன். இந்த சைடில் ஒரு ஒயிட் லைன் இருக்குல்ல, ஸோ இது வந்து எக்ஸ்டென்ஷன் லைன் சொல்லுவாங்க, அது வந்து கீழே இருக்கும், ஓகேங்களா. ஸோ எக்ஸ்டென்ஷன் லைன் நீங்கள் மாற்றிங்கன்னா உங்களுக்கு இதோட கலரும் மாறும், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் லைன் டைப் மாற்றிக்கலாம், லைன் வெயிட்லாம் மாற்றிக்கலாம். இது நம்ம வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு தேவைப்பட்ட வந்து உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா. மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் இப்போதைக்கு கலர் சேஞ்சஸ் மட்டும் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சிம்பிள். ஸோ சிம்பிள் நம்மளுக்கு இதில் எக்கச்சக்கமான சிம்பிள்ஸ் இருக்குது. நம்ம ஆர்கிடெக்சரல் டிக்கு நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ லீடருக்கும் ஆர்கிடெக்சரல் டிக். ஓகே, ஸோ இதெல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஏரோ சைஸ்ன்னு இருக்கும். இது வந்து மோஸ்ட்லி நீங்கள் ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் யூஸ் பண்ணால் நீங்கள் 6 இன்ச்சஸ்லேருந்து 9 இன்ச்சஸ் வரைக்கும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஸோ கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ டெக்ஸ்ட்டில் வந்து நீங்கள் அதே போல் இதோட சேஞ்சஸ் வந்து மாற்றணும். 9 இன்ச்சஸ்னு மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ சிமிலர் ஆகிடும், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு எந்த சேஞ்சஸ் நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இந்த சிம்பிள் அண்ட் சேரோஸ் தெளிவாக தெரியணும், அதுதான் நம்மளோட மெயின் டார்கெட். ஸோ அதுக்கான சேஞ்சஸ் வந்து இப்போ செஞ்சிட்டோம். ஓகே கொடுங்க, தென் செட் கரண்ட் கொடுங்க, அப்புறம் க்ளோஸ் கொடுங்க, ஓகேங்களா. இப்போ கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே என்னாச்சு, இங்கே ஒரு டைமென்ஷன்ஸ் வந்து காட்டிடுச்சு, ஆமாம் தானே. ஸோ இப்போ டைமென்ஷன் காட்டிடுச்சு. ஸோ இங்கேயும் டைமென்ஷன் காட்டிடுச்சு. ஸோ ஆனால் வந்து அந்த டைமென்ஷன் என்ன இருக்குது, தப்பாக இருக்குது. சரி, இது எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அகைன் டி என்டர் கொடுங்க. இதில் மாடிஃபை போங்க. ஸோ மாடிஃபைல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைமரி யூனிட்ஸ்னு ஒன்று இருக்கும், ஓகே. ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணது இன்ஜினியரிங். ப்ரைமரியில் தான் கொடுக்குறோம், ஆல்டர்னேட்டிவ் யூனிட்ஸில் ப்ரைமரியில் இன்ஜினியரிங். ஸோ அதில் ஃபீட் அண்ட் இன்ச்சஸ் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்து செட் கரண்ட் தென் க்ளோஸ். ஸோ இப்போ நம்ம வரைஞ்ச இந்த ரெக்டாங்கிள் 57 ஃபீட் 11 இன்ச்சஸ், ஓகே. நான் அப்ராக்சிமேட்டாக தான் வரைஞ்சேன், 64 ஃபீட், ஓகே. அண்ட் இதோட ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து 21 ஃபீட் 10 இன்ச்சஸ், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிங்களா, உங்களோட டைமென்ஷன் மார்க் பண்ணதை விசிபிலிட்டிஸ் தெரியலனா நீங்கள் இந்த மாதிரி சேஞ்சஸ் மாற்றிக்கொள்ளலாம். சரி, இது வந்து ஒரு ஃபஸ்ட் ஆப்ஷன் கமெண்ட் மூலிமா சொல்லிட்டேன். சரி, உங்களுக்கு வந்து கமெண்ட் தேவையில்ல, நான் டேரெக்டாக வந்து இங்கே இருக்கிற ஐக்கான்ஸ் வச்சு நான் யூஸ் பண்ணணும், ரிப்பன்ஸ் வச்சு நான் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஆப்ஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம டேரெக்டாக வந்து ஹோம் பேனலில் போய்ட்டு, ஸோ அதில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனடேஷன் இருக்கும், ஓகே. ஸோ அனடேஷன் கீழே அந்த டவுன் பிலோ ரிப்பன் வந்து இருக்கும், ஓகே. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஓகே. ஸோ 2ஆவதாக இருக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட்டு அதுதான் டைமென்ஷன் ஸ்டைல். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா மேனேஜ் டைமென்ஷன் ஸ்டைல்னு ஒன்று இருக்கும். ஸோ இங்கே கிளிக் பண்ணலாம், ஓகே. ஸோ அகைன் உங்களுக்கு இதே தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆக போகுது, ஓகே. நான் மறுபடியும் அகைன் மாடிஃபை போயிட்டு உங்களுக்கு இந்த ஹெட்டு சிம்பிள் அண்ட் ஏரோ ஹெட் வந்து நான் மாற்றுறேன். நார்மல் க்ளோஸ் ஃபீல்டுக்கு லைனோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுறேன். ஸோ ரெட் கலர், ஓகே, அண்டு க்ரீன் கலர், ஓகே. ஸோ இந்த மாதிரி நான் சேஞ்சஸ் பண்ணிவிட்டு, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து நான் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணுறேன், 1 ஃபீட்டுக்கு மாற்றுறேன்,
ஓகே, சிம்பிளோட சைஸு நான் 1 ஃபீட்டுன்னு மாற்றுறேன். ஓகே, இப்போ வந்து சேஞ்சஸ் எல்லாமே உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் கொஞ்சம் ஸ்பீடாக. ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே செட் பண்ணிவிட்டு செட் கரண்ட் தென் க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, முன்னையோட இப்போ வந்து கொஞ்சம் நல்லா டெக்ஸ்ட் வந்து பெருசாக தெரியுது. ஓகேங்களா, ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் உங்களோட டைமென்ஷன் தெரியாத பட்சத்தில், ஓகேங்களா, நீங்கள் வந்து அவுட்புட் எடுக்கும்போது டைமென்ஷன் தெரியும்னா இந்த டைமென்ஷன் ஸ்டைல் மேனேஜரில் போய்ட்டு சேஞ்சஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா ஒரே டைமென்ஷன், அதாவது இந்த ஃபீட்டுன்னு வரணும், இங்கே ஃபீட் அண்ட் ஃப்ராக்ஷன் இன்ச்சஸ் அதுவே வரணும், இல்லை வந்து எனக்கு எம்எம்லி சேர்ந்து வரணும். ஓகேங்களா, 2 யூனிட்ஸும் ஒரே டைமென்ஷனில் மார்க் பண்ணி காட்டணும். ஓகேங்களா, ஒரு சிலர் ஃபீட்லையும் கேட்பாங்க, ஒரு சிலர் மீட்டர்லையும் கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ரெண்டுத்தையும் ஒரே இதில் வந்து காட்ட முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியும். அது எப்படின்றது அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓகேங்களா, இதே போல் வந்து வீடியோஸ் உங்களுக்கு வந்து உடனே தெரிஞ்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ண வந்தாதீங்க. நன்றி, நம்மளே அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.